எல்லா படத்துலையும் வந்து அவர் ஸ்டார் காஸ்ட்டோட இறங்கியிருப்பார். உதயநிதி, ஃபகத் ஃபாசில் அப்படி இப்படின்னு இறங்கியிருப்பாங்க. இதில் ஒரு சின்ன பையன் தான் ஹீரோ. படம் ஃபுல்லாக லெங்க்த்தாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. படம் வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் அழுதுருவாங்க எல்லாருமே. படம் ப்ரிவியூவில் கூட பாலா சார்லாம் பார்த்து கட்டி பிடிச்சாருன்னு சொல்லப்போ என்ன இருக்க போகுது அப்படின்னு தான் படம் வந்து பார்த்தோம். உண்மையிலே மாரி செல்வராஜ் தான் பாராட்டு. ஏன்னா அந்த வாழைக்கோலை விழுந்து ஒரு 19 பேர் இறந்துருவாங்க. அதில் பொழைச்ச ஒரு கேரக்டர் தான் மாரி செல்வராஜ். அவரோட வாழ்க்கையில் நடந்த கதையை அவர் வந்து சொந்த படமாக எடுத்து விட்டுருக்காங்க. நல்ல கனத்த இதயத்தோடு தான் எல்லோரும் வெளியில் வர்றாங்க. படம் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பையனோட ஒரு பயோபிக் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர மாரி செல்வராஜ் படம்னு இதை பார்க்கக்கூடாது. நீங்கள் மாரி செல்வராஜ் படம் நடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிசப்பாயின்ட் பண்ணணும் இந்த படம். இதே ஒருத்தரோட பயோபிக்கை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ப்ளஸ் லாட் ஆஃப் மெசேஜ் இருக்குது படத்தில். ஸோ அந்த கான்செப்ட்டில் பார்த்தா ஓகே. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஒரு பயோபிக்கை பார்க்குறோம், அந்த பயோபிக் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக வந்து திவ்யா துரைசாமி அவங்களோட ரோல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். கலையரசன் அவர்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லணும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா என்டையராக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. சைல்டு லேபர் பற்றி ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. பெரியவங்களோட கஷ்டத்தை கொண்டு வந்து சின்ன பசங்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு படமாக பார்க்கும்போது மேபி எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு. ஒரு ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. இது வேறு யாரும் எடுத்திருந்தாங்கன்னா மேபி எனக்கு பிடிச்சிருக்கும். மாரி செல்வராஜ் அப்படின்னும் போது இந்த மாதிரி படம் ஏன் அவர் பண்ணணும்? மேபி ஒரு பயோபிக் ஓகே, ஒரு பயோபிக்காக பார்க்கும்போது பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் எல்லோரும் பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசமும் இல்லை படத்தில். ஃபேமிலியோடவே பார்க்கலாம் தாராளமாக. ஒரு ஒன் டைம் பாருங்கள் அப்படின்றது. வாழைப்படம் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படம். ஒரு வாழ்க்கையை அழகாக பதிவு பண்ணியிருக்கார். புரியுதுங்களா? சின்ன பசங்க இப்போ நான் வந்து பெரிய எனக்கு 46 வயசு ஆகுது. நான் வந்து எனக்கு ஒரு 13, 14 வயசு ஞாபகம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த லைஃப்பை நான் கடந்து வந்திருக்கேன். எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஒரு அது மாதிரி வாழ்க்கையை அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த இடத்த கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. இந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே கேமரா வைக்கலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சார். அதுக்குள்ளே வச்சு அந்த மரவட்டமாக மேலே ஏறுறதா இருக்கட்டும், நவாப்பழமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த பனங்கொட்டை நொங்கு சோறு எடுப்பாங்க. இந்த மாதிரி பழைய விஷயங்களை நம்ம கண் கொண்டு வராரு. அந்த பசங்க 2 பசங்க ரொம்ப அருமையாக அடிச்சிருக்காங்க சார். படம் ரொம்ப நல்ல படம். கிளைமேக்ஸு கண் கலங்க வச்சிட்டாரு. சின்ன பசங்க நடிக்கிற போது நம்மளுக்கு வந்து ஒரு இந்த பொழுதுபோக்கு அம்சம் வந்து குறையும். அது இந்த படத்தில் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது சார். சிரிக்க வைக்கிறாங்க சார். அதான் ஜாலியாக அவனுக்கு பண்ணுற அந்த ரஜினி சார், கமல் சார், அது ரொம்ப நல்லா இன்னும் லைக் பண்ணேன். ஏற்கனவே பரியரும் பெருமாள், மாமன்னன், கர்ணன் எல்லாமே ஹிட் படத்தை எடுத்துருக்கிறாரு. உண்மையிலே வந்து சிறப்பாக இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப அள வச்சுட்டாங்க. ரொம்ப உணர்வுபூர்வமாக. நானும் தென் மாவட்டத்துக்காரன் தான். அங்கே நடந்து அதாவது வாழை நம்ம ஏதாவது வாழைப்பழம் சாப்பிட்றோம் ஈஸியாக. அந்த வாழைக்காக தோட்டத்தில் எத்தனை பேர் எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு வாழை பறிக்கிறவனுக்கு, வாழையை சுமக்கிறவனுக்கு, அது ஒரு பழம் கூட சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயங்கிறது ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ மாரி செல்வராஜ் படம் சார் மாதிரி படம் மாதிரி இருந்ததா இல்லை எப்படி? அவர் படத்தை விட அவர் எப்பொழுதும் எடுக்கிறத விட இது கூடுதலாக வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நிக்கிலா விமல் எப்படி ப்ரோ இருக்கு? ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. நல்லா அவங்களோட சூப்பராக இருக்குது. எதுக்காக ப்ரோ இந்த படம் பார்க்கலாம்? ஆடியன்ஸாக இந்த படம் பார்க்கணுன்னா என்ன இதுக்காக பார்க்கலாம்? அவங்க ஆடியன்ஸாக என்ன தேவையோ எல்லாமே இருக்குது படத்தில். சின்னவங்களாம் பெரியவங்களுக்கு எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஒரு சின்ன பையனோட கஷ்டம் இதில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்சி அமைப்பு. ஆக்சுவலாக ஒரு சீன் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, டிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இந்த சீனை நான் வந்து காட்சி அமைக்க போகிறேன்னும் போது அதை ஓரலாக சொல்லவே தேவையில்லை. அவங்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷனில் தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு அந்த பையன் பசியோடு இருப்பான். அந்த சாப்பாடு தட்டை பார்க்கும்போது நான் படம் பார்க்குற நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ண முடியுமான்னு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக அந்த எமோஷனல் ட்ராமாவாகவே கொண்டு போயிருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு காமெடி கண்டென்ட்டாக இயல்பாக கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. பட் ஓவரால் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, ஒரு ஆவரேஜான படமாக தான் வந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இது மாரி செல்வராஜ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்னால தான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு வரைக்கும் ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான ஒரு படம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக படத்துக்கு அவங்க தேவைப்பட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து திடீர்னு அந்த இடத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா எல்லாரோட ஒரு ஃபஸ்ட்டு இம்பாக்டேஷன் பார்த்தா ஒரு டீச்சராக தான் இருப்பாங்க ஸ்கூல் டேஸில். அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் லெவன் ஒன்று போயிருக்கும். அங்கே இருந்தால் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது அப்படியே நம்ம திரையில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டீச்சருக்கும் அவருக்கு ஒரு பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஃபுல்லாகவே எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. ஓவரால் பார்க்கும்போது ஒருத்தரோட பயோபிக்காக தான் இதை பார்க்கணுமே தவிர மாரி செல்வராஜ் படம்னு பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது.